ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் கிராமத்தில் இருக்கிற முத்தையன் கோவில்னா நரசிம்மர் சாமியோட கோவில் தான் இது. அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கோவில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருமே நெருப்பூர் தான். எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். இந்த கோவிலை பற்றி அதிகம் யாருக்குமே தெரியாது. நரசிம்மர் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஸோ அந்த கோவில் பற்றி யாருக்கும் தெரியாது, யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அப்படின்னா நான் எதுக்கும் டிப்ஸு சொல்கிறேன். இந்த வீடியோவில் இந்த கோவிலை பற்றி போடுறேன். இந்த கோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க 300-400 வருஷத்துக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க அது 800 வருஷம் கூட ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குகைக்குள்ளே தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாமி இருக்கும். இந்த குகை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த குகைக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இருக்கும். இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் இந்த குகை இருக்கும். இந்த குகைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வற்றாத தண்ணி வரும். அந்த தண்ணிக்குள்ளே தான் இந்த சாமி இருக்குது பாருங்கள். அந்த குகைக்குள்ளே நீங்களே பார்த்தா தெரியும், 10,000 கணக்குக்கு மேலே வௌவாலுங்க இருக்கும் இந்த குகைக்குள்ளே. பாருங்கள், சாமி இருக்கும். இந்த சாமி பாதத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி தான் ஒழுகும். இந்த தண்ணி தான் இங்கே நிறைய இதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வற்றி போன சரித்திரமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே இன்னும் தெரியாது. ஒரு ஆலமரத்துக்குள்ளே ஒரு குகைக்குள்ளே இருந்து வர இந்த தண்ணி எங்கேருந்து வருது, அது இது வரைக்கும் வத்தனதும் யாரும் பார்த்ததில்ல. அந்த சாமி பாதத்தில் எப்போவுமே பாருங்கள், உங்களுக்கே பார்த்தா தெரியும், அது மேலே ஒரு பெரிய ஒரு மரம் தான் இருக்கும். அந்த மரத்துக்கு அடியில் தான் இந்த குகை இருக்குது. அங்கேருந்து தான் இந்த தண்ணி வரும். இங்கே ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சாமி தான். இங்கே எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும், இந்த நிறைவேறாமல் போனதே கிடையாது. எந்த நம்ம எவ்வளோ கடுமையான வேண்டுதல் வச்சா கூட இங்கே நிறைவேறும்னு சொல்லுவாங்க. முத்தையன் சொல்கிறது நரசிம்மசாமியோட ஒரு அவதாரம்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி இன்னும் சரியாக தெரியல. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கோவில் தான் இது. இங்கே நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நடக்கும். இப்போ எனக்கு கூட மேரேஜ் ஆகாமல், ஏன்னா நாங்கள் இன்டர்ஸ்டேட் மேரேஜ் எங்களோடதெல்லாம் கேரளா தமிழ்நாடு. ஸோ இந்த கோவிலில் வச்சு நாங்கள் வேண்டியிருக்கிறோம். எங்கள் மேரேஜும் நடந்துருச்சு. ஆனால் இங்கே நிறைய பேர் வராங்க. அமாவாசை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிற இந்த சமயத்தில் கூட இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாலை போடுவாங்க. இந்த கோவிலுக்காக நிறைய பேர் மாலை போடுவாங்க, மாலை போட்டு கழட்டுவாங்க. அது எனக்கு இப்போ அதை பற்றி எனக்கு சரியாக இன்னும் தெரியல. பாருங்கள், அங்கே இருக்கிற ஒரு மரம் தான் இது. இந்த பெரிய இந்த மரத்துக்கே இருக்கும் 500 வருஷம் பழக்கம். அவ்வளோ பெரிய ஒரு மரம். இங்கேயுமே தண்ணி எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் டைம் கிடைச்ச ஒரு டைம் கோவில் நீங்களும் ஒரு டைம் போய் பாருங்க. எல்லாரும் பார்த்துருக்க வேண்டிய ஒரு கோவில் தான். சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி தான் இங்கே இருக்கிறது, நரசிம்ம சாமி. எல்லாரும் யாருக்காவது போகணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே அவ்வளோ நல்லா இருக்கும். அதே மாதிரி இங்கே வெளியே நிறைய சிலை இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாகதோஷம் இருக்கிறவங்க அந்த நாகதோஷத்தை தீர்க்கறதுக்காக அவங்களா செஞ்சுருக்கிற சிலை தான் இதெல்லாம். உங்களுக்கு நாகதோஷம் இருந்தால் நீங்களே இது மாதிரி ஒரு சிலை செஞ்சு கொண்டு போய் வச்சு இங்கே சாமி கும்பிடலாம்.